அப்போ லூக்கா 15ல ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்ப இந்த இளைய குமார் வந்து பவுண்டரி மீறான். ನೋಡಿ, ಆ ಚಿಕ್ಕ ಮಗನು ಆ ಬೇಲಿನ ಆ ಗಡಿಯನ್ನ ದಾಟಿ ಹೊರಟೋಗ್ತಾನೆ. அதான் கேரக்டரே மாறிடுச்சு. ನೋಡಿ, ಅವನ ಗುಣನೇ ಬದಲಾಯ್ತು. கேரக்டர் எப்ப எஃபெக்ட் ஆகுது? ಯಾವಾಗ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಲೆಸ್ ಆಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி இல்ல, ஏன் இப்படி ஆயிட்ட தெரியலையே. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, கோபமே வராது, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದವನಲ್ಲ, ಯಾಕೆ ನಾನು ಈ ರೀತಿ ಆಗ್ಬಿಟ್ಟೆ, ಯಾಕೆ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕೋಪ ಬರ್ತದೆ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஏன் சின்ன வயசுல இந்த கேரக்டரே எனக்கு இல்ல, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಇಂತ ಸ್ವಭಾವವೇ ನನಗೆ ಇರ್ಲಿಲ್ಲ, ஏன் இந்த மாதிரி நான் ஆயிட்டேன், ಯಾಕೆ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿದ್ದೇನೆ. ஏன் அப்படின்னா ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்க எல்லைகளை நீங்க மீறி வெளியே போறீங்க. அதான் ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಯನ್ನ ದಾಟಿ ನೀವು ಹೋಗಿದ್ದೀರಿ. அப்போ ஆண்டு எனக்குன்னு ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். ಹಾಗಿದ್ರೆ ನನಗೆ ಅಂತ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. எனக்கு சபை என்ற ஒரு பாஸ்டர் என்ற ஒரு எல்லை எனக்கு வைத்திருக்கிறார். ನನಗೆ ಒಂದು ಸಭೆ ಎಂಬುದು ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಒಂದು ಕಾಲಿಂಗ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ನನ್ನ ಎಲ್ಲೆ ಆಗಿದೆ. அப்போ ஆண்டுடைய கட்டளை இல்லாம நான் வந்து வேற எதுவும் நான் செய்ய முடியாது. ಹಾಗಿದ್ರೆ ದೇವರ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ದೇನೆ ನಾನು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன்னா அது என்னுடைய எல்லை எங்க இருக்குதுன்னா, என்னுடைய பாதுகாப்பு எங்க இருக்குதுன்னா ஆண்டுடைய சித்தத்துல தான். ನನ್ನ ಎಲ್ಲೆ ಎಲ್ಲಿದೆ, ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲಿದೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆನೆ. அப்ப ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ வாழ்றோம்னு வாழக்கூடாது. ஆண்டு எல்லாருக்கும் ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். ಏನೋ ಹುಟ್ಟಿದೀವಿ, ತಿಂತಾ ಇದೀವಿ, ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಬಾಳ್ಬಾರ್ದು. ದೇವರು ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಒಂದು ಜಾಗವನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, 10,000 ரூபாய் சம்பளம். ಅನೇಕರಿಗೆ ಕೆಲಸ ಸಿಗ್ತದೆ, 10,000 ಸಂಬಳ ಇರ್ತದೆ. இந்த 10,000 சம்பளம் யார் கொடுத்தான்னு நினைச்சுக்கிறீங்க? ಈ 10,000 ಸಂಬಳವನ್ನ ಯಾರು ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತಾರೆ? ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು. அப்போ இது உங்களுக்கு ஒரு எல்லை. இது ಹಾಗಿದ್ರೆ ಇದು ನಿಮಗೆ ಒಂದು ಎಲ್ಲೆ ಆಗಿದೆ. அப்போ இந்த எல்லையில நீங்க வந்து இதை நீங்க ஓவர் கம் பண்ணலாம், இல்ல அங்கேயே இருக்கலாம். அது உங்க மேலதான் விழுந்தது. ಆ ಎಲ್ಲೆಯನ್ನ ನೀವು ದಾಟಿ ಕೂಡ ಹೋಗ್ಬೋದು, ಇಲ್ಲ ನೀವು ಅದ್ರ ಒಳಗಡೆನೆ ಇರ್ಬೋದು. ಅದು ನಿಮ್ಮಗಿರೋ ಸಾಮರ್ಥ್ಯ. நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், என்னுடைய திறமை அப்படி நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு எல்லைகளை கொடுத்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, டேலண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப அதுக்கு தகுந்த கூலியும் கொடுத்திருக்காரு. ನಾನು ಓದಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ, ನನ್ನ ಇಷ್ಟ ಅಂತ ಹೋಗ್ಬಾರ್ದು. ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಎಲ್ಲೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. இது நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பீங்களோ, ದೇವರಿಟ್ಟಂತ ಆ ಇದಕ್ಕೆ ಎಷ್ಟು ನೀವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರ್ತೀರೋ, உங்க எல்லைகளை விரிவாக்குவார் ஆண்டவர். ಆಗ ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳು ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಆಗ್ತದೆ. அது 1,00,000 மாறும். ಅದು 1,00,000 ಮಾರ್ಪಡ್ತದೆ. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஒருத்தனுக்கு 5 தாலந்தும், ஒருத்தனுக்கு 2 தாலந்தும், 1 தாலந்து ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ಒಬ್ಬನಿಗೆ 5 ತಾಲಂತನ್ನ, ಒಬ್ಬನಿಗೆ 2 ತಾಲಂತನ್ನ, ಒಬ್ಬನಿಗೆ 1 ತಾಲಂತನ್ನ ದೇವರೇ ಕೊಟ್ಟಿದ್ದು. அப்போ அதுல 5 2 எடுத்தவன் உண்மை உள்ளவனா இருந்தனாலதான் ಅದರಲ್ಲಿ 5ನ್ನ ತಗೊಂಡವನು ಮತ್ತೆ 2ನ್ನ ತಗೊಂಡವನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಇದ್ದನು. அப்போ உங்க வீடுன்றது ஒரு தோட்டம். ಈಗ ನಿಮ್ಮ ಮನೆ ಎಂಬುದು ಕೂಡ ಒಂದು ತೋಟ. உங்க சரீரம் என்பது ஒரு தோட்டம். ನಿಮ್ಮ ಶರೀರ ಎಂಬುದು ಒಂದು ತೋಟವಾಗಿದೆ. உங்க வாழ்க்கை என்பது ஒரு தோட்டம். ನಿಮ್ಮ ಜೀವನ ಅನ್ನೋದು ಒಂದು ತೋಟವಾಗಿದೆ. இதை நீங்க பெருகிக் கொள்ளலாம், இல்ல அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இது கர்த்தருடைய கரத்துல இல்ல, உங்க கருத்து தான் இருக்கு. ಈಗ ನಿಮ್ಮ ತೋಟವನ್ನ, ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನೀವು ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು, ಇಲ್ಲ ನೀವು ಹಾಗೇನೆ ಇಟ್ಕೋಬಹುದು. ಅದು ದೇವರ ಕೈಲಿಲ್ಲ, ಅದು ನಿಮ್ಮ ಕೈಲೇ ಇರೋದು. வில் பவர், பாசிட்டிவ் பவர்லாம் ஓட முடியாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை குறித்து வச்சுட்டாராம். ಮನಶಕ್ತಿಯಿಂದ ನಾನು ಓಡ್ತೀನಿ, ವಿಲ್ ಪವರ್ ಇಂದ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಆಗಲ್ಲ. ದೇವರು ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ, ಗಡಿಯನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಸಮುದ್ರ எவ்வளவுதான் ಘೋಷமா ಗರ್ಜಿತು வந்தாலும், ಸಮುದ್ರ ಎಷ್ಟೇ ಘೋಷ ಮಾಡಿದ್ರು, ಗರ್ಜಿಸಿ ಹೊರ ಬಂದು ಸೌಂಡ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರಗ್ ಬರ್ತೈತೆ ಅನ್ನೋ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ. ஆண்டவர் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. ಆದ್ರೆ ದೇವರು தாண்டாதನಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಗಡಿಯನ್ನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನೀನ್ ಅದನ್ನ ದಾಟಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு இடமும் ದೇವರ ಆಗಿನ ಒಂದೊಂದು ಜಾಗವನ್ನು எல்லாத்துக்கும் ஒரு எல்லைகள் இருக்குது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ அந்த எல்லைகளை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விரிவாக்கி கொள்ளலாம். ಆ ಎಲ್ಲೆಗಳನ್ನ ನಾವು ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. அதுதான் சபை கத்து கொடுக்குது. என்ன கத்து கொடுக்குதுன்னா, இங்க பக்தி கத்து கொடுக்கல, உண்மையை கத்து கொடுக்குது. ಅದನ್ನ ಸಭೆ ಹೇಳ್ಕೊಡ್ತದೆ. ಹಾಗಾದ್ರೆ ಅದ್ರ ಅರ್ಥ ಏನು? ಅದ್ರ ನಂಬಿಕಸ್ತಿಕೆಯನ್ನ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. அப்ப அந்த சின்னதுல, ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲಿ நாம் உண்மையா இருந்தோம்னா, ನಂಬಿಕೆಯಾಗಿರುವುದಾದ್ರೆ, ಮಲಾಕಿಯ மீகா 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. மீகா 6:8 சீக்கிரமா வாசிங்க. மீகா 6:8.
ಮನುಷ್ಯನ ಕರ್ತವ್ಯ ಇಷ್ಟೇನೆ. ಏನ್ ಮನುಷ್ಯನ ಕರ್ತವ್ಯ? ಇಷ್ಟೇನೆ. ಏನು? ನ್ಯಾಯವನ್ನು ಆಚರಿಸುವುದು. ಆಮೇಲೆ நீங்க பண்ற வேலையில நியாயமா இருங்க. ಇಷ್ಟನೇ ನಾವು ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋದು. ನಾವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ನ್ಯಾಯವಾಗಿ ಇರಬೇಕು. ಕರುಣೆಯಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಆಗಿರು. ಆಮೇಲೆ ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ನಮ್ರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋ. ಇಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಆಂಡ್ರು ಎவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா? ನೋಡಿ ಎಷ್ಟು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೂರೇ ಸ್ಟೆಪ್ தான். ಮೂರೇ ಅಂತ. ஒரு பிசினஸ் கொடுத்திருக்காரா? ನಿಮಗೆ ಬಿಸಿನೆಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்திருக்காரா? ನಿಮಗೆ ಒಂದು ಎಜುಕೇಶನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? உங்களுக்கு ஒரு சபை கொடுத்திருக்காரா? ನಿಮಗೆ ಒಂದು ಸಭೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்காரா? ಒಂದು ಉದ್ಯೋಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? இல்ல ஷார்ட்கட். நிறைய பேர் ஷார்ட்கட்ல ஓட பாக்குறாங்க. ಎಲ್ಲರೂ ಅಡ್ಡ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಓಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. நிறைய பேர் ஆண்டு ஏதாவது சாதிக்கணும், அந்த சாதிக்கிற வேலையே வேண்டாம். ಇಲ್ಲ, ನಾನು ಏನಾದ್ರು ಸಾಧಿಸಬೇಕಂತ ಬಹಳ ಪ್ರಯತ್ನವಾಗಿ ಓಡ್ತಾರೆ. பெரிய காரியம் செய்யணும், பெரிய சர்ச் கட்டணும், இதெல்லாம் ஆண்டு பிளான்ல இருக்கும். நம்ம கொடுத்தது உண்மையா இருந்தா அந்த பிளான் இருந்துச்சுன்னா வழிகளை கர்த்தரே திறப்பார். ದೊಡ್ಡದ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಓಡೋದ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ದೇವ್ರ ಪ್ಲಾನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ದೇವ್ರನ್ನೇ ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. இருக்கிற உங்க குடும்பத்தை சரியா நீங்க போஷித்து சரியா நடத்தினீங்கன்னா, ಇರುವ ಕುಟುಂಬವನ್ನ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಪೋಷಣೆ ಮಾಡಿ ನೀವು ಸರಿಯಾಗಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் ಅದಕ್ಕಾன ಉಯರ್வு ಆಂಡ್ರೆ ತರುವಾರ್. ಬರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೂ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೂ ಬೇಕಾಗಿರುವಂತ ಆಹಾರವನ್ನ ಉದ್ಧಾರವನ್ನ ದೇವರೇ ಕೊಡ್ತಾರೆ. இது பேர் விலகி சொல்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உங்களை ஆண்டவர் எல்லை வைத்திருக்கிறார். ಹಾಗಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಗೊಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் நிறைய பேர் சாதிக்கணும், ஐ மீன் எப்படியாவது ஜெயிக்கணும் ஓடுறாங்க. ಅದರಿಂದ ಅನೇಕರು ನಾನು ಹೆಂಗಾದ್ರೂ ಸಾಧಿಸ್ಬೇಕು ಜಯಿಸ್ಬೇಕು ಅಂತಾನೆ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சான், நான் சாதிக்க விரும்புறேன். ಒಂದು ಹುಡುಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, ಸಾಧಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ಲು. அப்போ அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சாதிக்க விரும்புறியான்னு. ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, ಅಪ್ಪ ನೀನ್ ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ ಅಂತ. அந்த பொண்ணு சொல்லிச்சான், சாதிக்கல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சாதிக்கிறானே அவனே விரும்புறேன். ಅದಕ್ಕೆ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತು, ನಾನು ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ, ನಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆ ಮುಸ್ಲಿಂ ಹುಡುಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಸಾಧಿಕ ಅವನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಅಂತ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த சாதிக்கலாம் வேண்டாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಾಧಿಸೋದೆಲ್ಲ ಬೇಡ. ಕ್ರಿಸ್ತ வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಬಹಳ ಅದ್ಭುತವಾದ ಜೀವಿತ. நான் ஒரு தோட்டம். ನಾನೊಂದು ತೋಟ. என் இஷ்டத்துப்படி எல்லாமே நான் சாப்பிட முடியாது. ನನ್ನ ಇಷ್ಟದಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ತಿನ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದೆಲ್ಲ ತಿನ್ರಿ, ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ರಿ, ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದೆಲ್ಲ ತಿನ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಹಸು ಅಲ್ಲ, ತಿನ್ಕೊಂಡು ಮೇವಾಕಕ್ಕೆ. அப்போ என் சரீரம் ஒரு தோட்டம். ನನ್ನ ಶರೀರ ಒಂದು ತೋಟವಾಗಿದೆ. வீடு ஒரு தோட்டம். ನನ್ನ ಮನೆ ಒಂದು ತೋಟವಾಗಿದೆ. அப்போ ಅங்க என்ன பண்றான்? பிசாசு, சர்பம் உள்ள வர முயற்சி பண்றான். ಹಾಗಿದ್ರೆ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಆ ತೋಟದ ಒಳಗಡೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. அன்னைக்கு ஆதாமுக்கு கொடுத்த அதே தோட்டம் தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಅವತ್ತು ಆದಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ತೋಟವನ್ನೇ ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ இந்த தோட்டத்தை நம்ம விரிவாக்கிக் கொள்ளலாம், அப்படியே கூட வைத்துக் கொள்ளலாம், இல்ல குறைவு நம்ம போகலாம். ಇವತ್ತು ಆ ತೋಟವನ್ನ ನಾವು ವಿಸ್ತರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಇಲ್ಲ ಅದನ್ನ ಕೊರತೆ ಮಾಡಬಹುದು. ಅದು ನಮ್ಮ ಕೈಲೇ ಇರೋದು. இல்ல நான் இப்படி இருக்க கூடாது, கர்த்தர் எனக்குன்னு ஒரு எல்லை வைத்திருக்காரு, அதை நான் ரீச் பண்ணணும். ಇಲ್ಲ, ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಜಾಗವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். ಆ ರೀತಿ ನೆನೆಸುವಾಗ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ அதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். ಅದರಿಂದನೇ ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ. நிறைய பேர் கோயிலுக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கு போறாங்க நினைக்கிறீங்க? ಇವತ್ತು ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಜನರು? போய் ஒரு வணக்கம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ಏನೋ ಹೋಗಿ ನೋಡಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡೋಣ ಅಂತ ಅಲ್ಲ. ಇರೋದನ್ನ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಇರೋದನ್ನ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋಕಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನನ್ನ ದೇವರನ್ನ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನಾನು ಸಾಧಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ಹೆಸರು ಬೆಳಕು ಬೀಸ್ತು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்ப இரோதுன்னு உள்ஸ்கோளக்கல்ல தேவன் நோடது. ஆமென். அது ஒரு கிஃப்ட். ஆண்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அது எல்லாருக்குமே கிஃப்ட் தான். அது இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எந்த ஜெயினா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அதை வளர்த்துக்கணும். அதுதான் மனுஷனுடைய திறமை, மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்த ஒரு கிருபை. ಇವತ್ತು ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ ಅದೆಲ್ಲ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಬಹುಮಾನ. ಅದನ್ನ ಅವನು ಉಳಿಸ್ಕೋಬೇಕಷ್ಟೇ. ಅದೊಂದು ಗಿಫ್ಟ್ ಆಗಿದೆ. அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டு, அப்போ அதை நீங்க தான் அதை என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். ಹಾಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು, ಅದನ್ನ ನೀವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. அப்ப கொடுத்ததுல, ಕೊಟ್ಟಿರೋದ್ರಲ್ಲಿ, கொடுத்திருக்கிற வீடு, ಕೊಟ್ಟಿರೋ ಮನೆ ಇರ್ಬೋದು, வண்டி, ಕೊಟ್ಟಿರೋ ಗಾಡಿ ಇರ್ಬೋದು, மனைவி, ಕೊಟ್ಟಿರುವ பிள்ளைகள், ಮಕ್ಕಳು, இதை நம்ம சரியா கவனிச்சு ಅದನ್ನ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸೋರಾಗಿರ್ಬೇಕು. ಉண்மைಯಾಗಿ ನಾವು இருந்தோம்னா, ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಇರುವುದಾದರೆ ಕರ್ತರ್ ಎಲ್ಲೆಗಳೇ ವಿರಿಯುವಾಗ, ಆಗ ದೇವರು ನಮ್ಮ ಎಲ್ಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸುತ್ತಾರೆ. ಎತ್ತು ಬೇರೆ ಬೆಳಂಗ ನಾನು சொல்றேன். ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ?
அந்த எல்லை நம்ம மீற முடியாது. ನೋಡಿ ಆ ಎಲ್ಲೆನ ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எனக்கு ஜெபம் பண்ண கேன்சர் குணம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அது கிருபை கொடுக்கல. ನೋಡಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಗುಣ ಆಗ್ಲಿ ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಆ ಕೃಪೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆனா ஒரு நாள் ஆண்டு அந்த எல்லையை விரிவாக்கி அந்த கிருபையும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ಒಂದು ದಿನ ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲೆನ ವಿಸ್ತರಿಸಿ ಆ ಕೃಪೆ ಕೂಡ ನನಗೆ ಕೊಡಬಹುದು, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கு நான் உண்மையா இருக்கும், ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಸಭೆಗೆ ನಾನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರುವಾಗ, அதாவது எல்லா வாரம் நீங்க என்ன பார்க்கலாம் இங்க. ಅದರಿಂದನೇ ನೀವು ಎಲ್ಲ ವಾರನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. மத்த இடத்துல நம்ம போலாமே, ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗಬಹುದಲ್ಲ. 2 வாரம் இங்க இருந்துட்டு 2 வாரம் வேற எங்கனா போலாமே. ಒಂದ್ 2 ವಾರ ಮಾಡಿ ಒಂದ್ 2 ವಾರ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದಲ್ವಾ. சபையை ஸ்ட்ராங் பண்ற மட்டும் நான் எங்க விலகுற மாதிரி இல்ல. ಸಭೆ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಮಾಡೋವರೆಗೂ ನಾನು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗುವಾಗಿಲ್ಲ. அப்ப இது நான் உண்மையா இருக்கும்போது, ಹಾಗಿದ್ರೆ ನಾನು ಇದಕ್ಕೆ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದು, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನನ್ನು அநேகத்துக்கு ದೇವರು அதிகாரியாக. ದೊಡ್ಡದಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯನ್ನಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾರೆ. இப்ப நிறைய பேருக்கு அந்த வேலை கொடுக்கல, ಅನೇಕರಿಗೆ ಆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ಅದ್ರಿಂದನೇ ಅವರು ಬಹಳ ಶ್ರಮ ಪಟ್ಟು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார். ಅದನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿ ದೇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கல, ನಿಮ್ಗೆ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, உங்களுக்கு வீடு கட்டுற வேலை கொடுக்கல, நீங்க வீடு கட்டுறீங்க, ஆனா வேற யாரோ வந்து கூடியிருப்பாங்க, ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு நீங்க கட்டிருக்கீங்க. அதனால ஆண்டவர் தேடுறது எவ்வளவு முக்கியம். ನೋಡಿ, ಮನೆ ಕಟ್ಟೋ ಕೆಲಸ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀವೇ ಶ್ರಮ ಪಟ್ಟು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಬೇರೆಯವ್ರು ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಕೆಲಸ ನಿಮ್ದಲ್ಲ. புரிஞ்சிச்சா புரியலீங்களா? அதுதான் மனுஷன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ಆದ್ರೂ ಕೂಡ ಮನುಷ್ಯ ಇವತ್ತು ಓಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. நீங்க வேறவங்களுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. ಹಾಗಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ, ನೀವು ಬೇರೆಯವ್ರಿಗಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. அதனாலதான் ஆண்டுக்குள்ள வர்றது ரொம்ப முக்கியம். ಅದರಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಬರೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆண்டவரே எனக்குன்னு ஒரு எல்லை வைத்திருக்கிறீங்க, ದೇವ್ರೆ ನನಗೆ ಅಂತ ಒಂದು ಎಲ್ಲೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ, அத நான் உண்மையா இருக்கணும். ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರ್ಬೇಕು. நெக்ஸ்ட் அந்த எல்லைகளை நீர் விரிவாக்கும். ಆ ನಂತರ ನೀವು ಆ ಎಲ್ಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸ್ರಿ. அந்த எல்லைகளை நீர் விரிவாக்கணும். ಆ ಎಲ್ಲೆಯನ್ನ ನೀವು ವಿಸ್ತರಿಸಿರಿ. ಹಿಂದಿ ಚರ್ಚ್ ಒಂದು ನಾವು ಹಿಂದಿ ಕತ್ಕೊಂಡು ಸಭೆ ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணல. ಹಿಂದಿ ಸಭೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹಿಂದಿಯನ್ನು ಕಲ್ತ್ಕೊಂಡು ಸಭೆಯನ್ನ ನಾನು ಆರಂಭ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. எனக்கு நிறைய லாங்குவேஜ் வருது, ನನಗೂ ಅನೇಕ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬರ್ತದೆ. லாங்குவேஜ் வரதுனால சர்ச் அல்ல, ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಚರ್ಚ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கர்த்தருடைய அனுமதியும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். ದೇವರ ಒಪ್ಪಿಗೆಯು ಮತ್ತೆ ಕೃಪೆಯು ನಮಗೆ ಬೇಕು ಮಾಡೋದಕ್ಕೆ. அதான் எனக்கு 100% அஷ்யூரன்ஸ் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்னன்னா ಇದು ಕರ್ತರ್ ತಂದದು. ಅದರಿಂದ ನನಗೆ 100% ನನಗೆ ನಿಶ್ಚಯ ಇದೆ, ಇದು ದೇವರೇ ಕೊಟ್ಟಿದ್ದೆಂಬುದಾಗಿ. ಎಲ್ಲ ಆಂಡ ಕೊಡ್ತದನ್ನ ನಂಬುறேன். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ನಾನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ನಂಬುತ್ತೇನೆ. நீங்க எங்க போனாலும் நீங்க இங்க இந்த பார்டர் வச்சிருந்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் திருப்பி இங்க தான் ஓடி வருவீங்க. ನೋಡಿ, ಈ ಬಾರ್ಡರ್ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲೇ ಸುತ್ತಿ ಹೋಗ್ಬೋದು, ಆದ್ರೆ ತಿರುಗಿ ನೀವು ಬಂದು ಇಲ್ಲೇ ಸೇರ್ತೀರಾ. அதே மாதிரி தான் உங்க கஸ்டமர், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ ಕಸ್ಟಮರ್, அதே மாதிரி தான் உங்க வேலை, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸ. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಏನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ? 3 ಪಾಯಿಂಟ್. 3 ಪಾಯಿಂಟ್ கொடுத்திருக்கிற வேலையில, ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ சரியா 8 மணி நேரம் வேலை செய்யுங்க. ಸರಿಯಾಗಿ 8 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕೆಲಸ ಮಾಡ್ರಿ. வாசிங்க, திருப்பி அந்த வாசிங்க. 3 பாயிண்ட். 3 வருஷம் வாசிங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதா? இப்ப இளையகுமார் அந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தான். ಈ ಚಿಕ್ಕ ಮಗ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಇದ್ದ. ಎಷ್ಟು ಹೆಣ್ಮಕ್ಳು ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ ನೋಡಿ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಅಪ್ಪನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಹೆಣ್ಮಕ್ಳು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಇರ್ಬೋದು. ಯಾರಾದ್ರೂ ಮುಟ್ಟದ್ನಾ? ಯಾರಾದ್ರೂ ಮುಟ್ಟದ್ನಾ? ಕಿಂಗ್ ಆಗಿದ್ದ ಅಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಇದ್ದ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಈಗ ಎಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋದ, ಈಗ ಆ ಎಲ್ಲೆಯನ್ನ ದಾಟಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಈಗ ಏನಾದ? ಎಲ್ಲರನ್ನೂ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಚೇಂಜ್ ಆಯ್ತಲ್ವಾ? ನೋಡಿ, ಮೊದಲು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಟ್ಟು. ರಾಜ மாதிரி இருந்தா, ಮೊದಲು ರಾಜನಾಗಿ ಇದ್ದ, ಈಗ ರಾಜ மாதிரி இருக்கிறீங்க. ಇವತ್ತು ರಾಜನಾಗಿ, ಆ ಊಟ ಬೇಡ, ನನಗೆ ಈ ಊಟ ಬೇಡ, ನನಗೆ ಅದು ಬೇಡ, ಇದು ಬೇಡ. ಎಲ್ಲೇ ದಾಟಿ ಹೋದ, ಹಂದಿ ತಿನ್ನೋ ಊಟ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಈಗ இப்படி சொல்றேன் பாருங்க, ரோட்ல போற பிச்சைக்காரிக்கு அடிக்க மாட்டோம் வெளிச்சம் வரட்டும் நமக்கு. ஹல்லேலூயா. இப்ப இங்க சாய்ஸ் இருக்குது. அப்பா வந்து நல்ல மகனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கட்டணும், கல்யாணம் பண்ணணும்னு ರಾಜ மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ನೋಡಿ, ತಂದೆ ಮನೆಗೆ ಅವನಿಗೆ ಚಾಯ್ಸ್ ಇದೆ. ರಾಣಿ ತರ ಹುಡುಗಿನ ಅವನು ಮದ್ವೆ ಮಾಡ್ಕೋಬಹುದು, ಆಯ್ಕೆ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಅಧಿಕಾರ ತಂದೆ ಮನೇಲಿ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಶ್ರೀಮಂತರ ಮಕ್ಕಳು ನೋಡಿ, ಅವ್ರ ಸುಲಭವಾಗಿ ಲವ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೀಳಲ್ಲ ಅವ್ರು. ಕಾರಣ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಒಳ್ಳೆ ಹೆಣ್ಣು ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಮದುವೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಧೈರ್ಯ, ಒಂದು ಆಸೆ ಅವ್ರಿಗೆ ಇರುತ್ತೆ. ಬೆಳಕು ಬೀಸ್ತಾ ಇದೆಯಾ? ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಈಗ ಮನೆ ಬಿಟ್ಟು ಒಂಟಿ ಆದ್ನಲ್ವಾ, ಈಗ ಭಿಕ್ಷಿಗೂ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅದನ್ನೇ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ.
எல்லைகளை நம்ம மாறும்போது ನಾವು ಎಲ್ಲೆಯನ್ನ ಮೀರಿ ಹೋಗುವಾಗ அமேன் நம்ம கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ನಮ್ಮ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಚೇಂಜ್ ಆಗ್ತದೆ. ஆனா திருப்பி அவன் ரிட்டர்ன் வரான் வீட்டுக்கு. ಅವನು ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏதோ படிச்சிருக்கீங்க, ஏதோ படிச்சிருக்கீங்க, ಓದಿದೀರಾ? ஹalleluya. ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது ದೇವರು ಆದಾಮನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದಾಗ அவனுக்கு ஆண்டவர் 3 வஸ்திரத்தை கொடுத்தார். ಅವನಿಗೆ 3 ರೀತಿಯ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಕೊಟ್ರು. எல்லாம் சொல்லுங்க, லைட், லைஃப், க்ளோரி. சொல்லுங்க, லைஃப், ಲೈಟ್, ಲೈಫ್, ಗ್ಲೋರಿ. வஸ்திரம் இல்ல அவனுக்கு, ಅವನಿಗೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, வெளிச்சம் அவனை கவர்ந்திருக்கு, ಆದ್ರೆ ಆ ಬೆಳಕಿನ ವಸ್ತ್ರ ಅವನ ಮೇಲೆ ಒದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறது, ಅವನ ಮೇಲೆ ಜೀವವಿದೆ, மகிமை அவனை சூழ்ந்து, ಅವನ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. எப்போ அந்த எல்லை விட்டான பிசாசு வார்த்தை கேட்டு அவன் கீழ்ப்படியாம போனானோ, ಯಾವಾಗ ಸೈತಾನನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ ಹೋದನೋ, ஆதாம் இழந்தது என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನು? ஆதாம் இழந்தது வெளிச்சம், ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದು ಬೆಳಕನ್ನ, ஆதாம் இழந்தது ஜீவன், ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದು ಜೀವವನ್ನ, ஆதாம் இழந்தது மகிமை. ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದು ಮಹಿಮೆಯನ್ನ. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? ಯಾಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು? மத மாத்திரத்துக்காக அல்ல, ಮತವನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ எழுந்த ಅಲ್ಲ, வெளிச்சத்தையும், ಕಳೆದುಕೊಂಡ ಬೆಳಕನ್ನು, எழுந்த ஜீவனையும், ಕಳೆದುಕೊಂಡ ಜೀವವನ್ನು, எழுந்த மகிமையை மீண்டும் தருவதற்காக இந்த உலகத்துக்கு ಕಳೆದುಕೊಂಡ வந்தார். ಮಹಿಮೆಯನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. எத்தனை பேர் வெளிச்சம் வந்துச்சு? ಆಮೆನ್. ஹalleluya. இப்ப அந்த லூக்கா 15 மட்டும் வாசித்து நாம் ಲೂಕ 15 வாங்க. ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬನ್ರಿ. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ವಸ್ತ್ರಗಳು, ವಸ್ತ್ರಗಳು, ವಸ್ತ್ರಗಳು. ಆದಮ್ என்ன ವಸ್ತ್ರ போட்டான்? ಆದಮ್ ಎಂತ ವಸ್ತ್ರವನ್ನ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದ? ಎಂತ ವಸ್ತ್ರದ போட்டான்? ಬೆಳಕಿನ ವಸ್ತ್ರವನ್ನ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದ, ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರವನ್ನ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದ. பாருங்க, என்னைக்குமே பைபிள் படிக்கும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு படிக்காதீங்க, தெரியாத மாதிரி தான் படிக்கணும். ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ಯಾವಾಗ್ಲೂ ನನಗೆ ಗೊತ್ತು ಅಂತ ಓದ್ಬಾರ್ದು, ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಾನೆ ಓದ್ಬೇಕು. அதனால வருஷம் வருஷம் அப்பப்போ அந்த பைபிளை மாத்துங்க, புது பைபிள் எடுங்க. ಅದರಿಂದ ಬೈಬಲ್ ನ ಬದಲಾಯಿಸ್ಕೊಳ್ರಿ, ಹೊಸ ಬೈಬಲ್ ನ ತಗೊಳ್ರಿ. ஏன்னா அப்பதான் புதுசா நீங்க பாப்பீங்க, ಆಗ ನೀವು ಹೊಸದಾಗಿ ನೋಡ್ತೀರಿ. ஏன்னா பழச ஏதாவது பார்த்து கூட தெரியும், ஸ்டோரி தெரியும் எனக்கு, ஏன்னா நிறைய படிச்சிட்டீங்க இல்லையா. ಅನೇಕರು ಓದಿರ್ತೀರಲ್ವಾ, ಅಯ್ಯೋ ಗೊತ್ತು ಬಿಡು ಈ ಸ್ಟೋರಿ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತಾರೆ. இளைய குமாரன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ಚಿಕ್ಕ ಮಗನ ಕಥೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು? அப்பாவுக்கு 2 புள்ள, ಅಪ್ಪನಿಗೆ 2 ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. சிறியவன் என்ன பண்ணா, ಚಿಕ್ಕವನ್ ಏನ್ ಮಾಡ್ದ, எனக்கு ஆஸ்தி கொடுங்க, ನನಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೊಡಿ, ಇಷ್ಟದಿಂಪಡಿ ಓಡ್ರ, அப்படி ನನ್ನ ஓடிட்டான். ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಟೋದ. அவ ஓடிந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? ಅವನು ಏನಕ್ಕೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋದ? நான் வெளியே போய் சாதிக்கிறேன் தான் போறேன், ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಸಾಧಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೋದ. கடவுள் ಇல்லாம சாதிக்க முடியாது, ದೇವರಿಲ್ದೇನೆ ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்போ அவ சுய பலத்துல ஓடுறான், ಅವನು ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ಓಡೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, எல்லாமே இழந்துட்டான். ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ. இப்ப பாருங்க, திருப்பி வாபஸ் வரான், ತಿರುಗಿ ತಂದೆ ಮನೆಗೆ ವಾಪಸ್ ಬಂದ. இப்ப வந்தது ಈಗ ಬಂದಿದ್ದು எதுக்காக வந்தா தெரியுமா? ಈಗ ಯಾವ ರೀತಿ ಬಂದ? சாப்பாடு கிடைக்கல, அதனாலதான் வந்தான். ಊಟ ಇಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಸಿಕ್ಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿ ತಂದೆ ಮನೆಗೆ ವಾಪಸ್ ಬಂದ. ஏன்னா அந்த பண்ணி சாப்பிடுற தவிடு அவன் கிடைக்கல, ಹಂದಿ ತಿನ್ನುವಂತ ಊಟವನ್ನು ತಿನ್ನಕ್ ಹೋಗ್ತಾನೆ, ಅದು ಕೂಡ ಅವನಿಗೆ ಸಿಕ್ಲಿಲ್ಲ. நினைச்சு பாக்குறான், ಆಗ ಅವನು ನೆನೆಸ್ತಾನೆ, எங்க அப்பா வீட்டுல ನನ್ನ ಅಪ್ಪನ ಮನೇಲಿ நல்ல சாப்பாடு இருக்கு, ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಇತ್ತು. சாப்பாடுக்கு தான் வந்தான் வீட்டுக்கு, ಅವನು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಂತಾನೆ ಮನೆಗ್ ಬಂದಿದ್ದು. நல்லா படிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ ನೋಡ್ರಿ. ஹalleluya. அப்பா வீட்டு என்ன இருக்குது? ತಂದೆ ಮನೇಲಿ ಏನಿದೆ? சாப்பாடு கிடைக்குது, ಊಟ ಇದೆ. சரி, சாப்பாடுக்காக தான் வந்தான். ಅವನು ಊಟಕ್ಕೋಸ್ಕರನೇ ಬಂದ. அப்பா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு ಹೆಂಗಾದ್ರೂ ಅಪ್ಪನ ಹತ್ರ ಕ್ಷಮೆ நல்ல ಕೇಳ್ಬಿಟ್ಟು ஃபுல் மீல் சாப்பிட்டுலாம், ಚೆನ್ನಾಗಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ತಿನ್ನೋಣ, அப்படிதான் ஓடி வரான். ಹಾಗೇನೆ ಮನೆಗ್ ಬರ್ತಾ ஆனா ಇದ್ದಾನೆ. வஸ்திரம் இல்லாமல் வருகிறான். ಆದ್ರೆ ಅವನು ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப பாருங்க, வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 21 வசனத்தை வாசிங்க. ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದ್ ನೋಡ್ರಿ. 21 தமிழ்ல வாசிங்க. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். ஆமென். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಆದರೂ ಮಗನು ಅವನಿಗೆ, ಅಪ್ಪ, ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿಯೂ ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮಗನೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ತಂದೆಯು ಆಳುಗಳಿಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಊಟ ಅಲ್ಲ, ಅವನು ಬೇಕಾಗಿರೋದೇನು? ಫಸ್ಟ್ ತಂದೆ. ಆಮೇನ್. ಇವಾಗ ಮನೆಗೆ ಬರ್ತಿದ್ದಾನೆ, ಆಮೇಲೆ இப்போ ஒருத்தர்
ஐ மீன் வஸ்திரம் இல்லாம பசியில வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு. ಈಗ ಮನೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, ಹಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க உண்மையில உங்க பிள்ளை வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் செய்வீங்க? நீங்க ಮೊದಲು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರು ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? சாப்பிட்டியா தான் கேட்பாங்க. ಫಸ್ಟ್ ಕೇಳೋದು ತಾಯಿ ಊಟ ಏ ಯಾರಲ್ಲಿ ಮಾಡಿ. ಫಸ್ಟ್ ಊಟ ತಗೊಂಬ ನನ್ನ ಮಗನಿಗೆ. ಹalleluya. Hallelujah. ನನ್ನ ಅಪ್ಪ ಶ್ರೇಷ್ಠ ವಸ್ತ್ರ ತಗೊಂಬ ಮೊದಲು. Amen. ಹalleluya. Hallelujah. அவ சோத்துக்காகಲ್ಲ ஆண்டவர். ಬರೀ ಊಟ ಮಾತ್ರ ಕೊಡೋದಲ್ಲ ದೇವರು. இயேசு நாமத்தினால. ஹalleluya. வஸ்திரம் என்பது என்ன? ಹಾಗಾದ್ರೆ ವಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಏನು? ஆதாம் என்ன இழந்தான்? ಆದಾಮನು ಏನ್ ಕಳ್ಕೊಂಡ? ಅಥಾರಿಟಿ, ಅಧಿಕಾರ, ಕಿಂಗ್ಶಿಪ್, ರಾಜ್ಯತ್ವ, ಶಕ್ತಿ, ಪ್ರಸನ್ನತೆ, இதை இழந்துட்டான். ಇದೆಲ್ಲವನ್ನು ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡ. அப்ப தேவன் எதுக்காக என்னை உங்களை அழைச்சாரு? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಏನಕ್ಕೆ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ? சோறு கிடைக்கிறதுக்காக அல்ல. ಏನೋ ಊಟ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ. ஆதாம் சாத்தானின் மீது இருந்த அதிகாரத்தை அவன் இழந்தான். ಸೈತಾನ್ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಅಧಿಕಾರವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ. ಕಾಯಿಲೆಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರನ ಕಳ್ಕೊಂಡ. ಅದನ್ನ இன்னைக்கு மனுஷன் வியாதி சொல்றத கேக்குறான். ಇವತ್ತು ಕಾಯಿಲೆಗಳು ಹೇಳೋದನ್ನ ಮನುಷ್ಯ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு வியாதி சொல்றது நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத. ಕಾಯಿಲೆ ಮಾತಾಡ್ತದೆ, ನೀನ್ ಅದನ್ನ ತಿನ್ಬೇಡ ಇದನ್ನ ತಿನ್ಬೇಡ ಅಂತ. வியாதி சொல்றத அவன் கேட்டுட்டு இருக்கான். ಕಾಯಿಲೆ ಹೇಳೋದನ್ನ ಅವನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சொல்ற நான் ராஜான ಯಾರಿಗೂ ಯಾರ ಮಾತು ಕೇಳೋದಿಲ್ಲ. ಕಾಯಿಲೆ ಬಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? ನಾನು ಯಾರ ಮಾತು ಕೇಳಲ್ಲ, ನನ್ನ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿ ಬಿಟ್ಬಿಡಿ. ಆಗಲ್ಲ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಆಮೇನ್ ಕಾಯಿಲೆಗಳು ಕುಗ್ಗಿಸ್ಬಿಡುತ್ತೆ, ದರಿದ್ರಗಳು ಕುಗ್ಗಿಸ್ಬಿಡುತ್ತೆ, ಕಷ್ಟಗಳು ಕುಗ್ಗಿಸ್ಬಿಡುತ್ತೆ. ಈಗ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ರಾಜ ಅಂತ ದರಿದ್ರಗಳನ್ನ ಜೀರೋ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. ಅಪ್ಪಾಗ நல்லா தெரியும். ಅಪ್ಪನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. சாப்பாடல்ல ஃபர்ஸ்ட் தேவை. ಇವನಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಮೊದಲು ಊಟ ಅಲ್ಲ, இழந்து போனதை. ಮೊದಲು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದನ್ನ. அவன் எதையெல்லாம் இழந்தானோ, ಅವನು ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡನೋ, அவன் எதெல்லாம் இழந்தானೋ, ಅವನು ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡನೋ. எல்லாம் சொல்லுங்க. லைட், ಬೆಳಕು, லைஃப், ಲೈಫ್, ಗ್ಲೋರಿ. ಗ್ಲೋರಿ. அவனுக்கு லைட் வந்துச்சாவே, ಅವನಿಗೆ ಬೆಳಕು ಬಂದ್ರೆ, அவனுக்கு ஜீவன் வந்துட்டாவே, ಅವನಿಗೆ ಜೀವನ ಬಂದ್ರೆ, மகிமை வந்துட்டா, ಮಹಿಮೆ ಬಂದ್ರೆ சாப்பாடு தானாவே வரும். ಊಟ ತಂತಾನಾಗೆ ಬರ್ತದೆ. ஃபர்ஸ்ட் எதை கொடுத்தாரு ஆண்டவர்? ಮೊದಲು ಏನ್ ಕೊಟ್ರು? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கறாரு? ಮೊದಲು ಏನನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அதான் நீங்க அம்மாவுடைய அன்பு தான் பார்த்திருக்கீங்க. ನೀವು ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೋಡಿದೀರಿ. அம்மாவுடைய அன்பு வெறும் சோறு மட்டும்தான். ತಾಯಿ ಪ್ರೀತಿ ಊಟ ಮಾತ್ರನೇ ಕೊಡ್ತದೆ. அப்பாவுடைய அன்பு எதிர்காலம் மட்டும். ಆದ್ರೆ ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಅದು ಭವಿಷ್ಯವನ್ನ ಕೊಡ್ತದೆ. புரிஞ்சா புரியல? ಆಮೆನ್. ஹalleluya. ನಮ್ಮ ದೇಶத்துல நல்ல அம்மாவுடைய அன்பு தான் கத்து கொடுத்திருக்காங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ತಾಯಿ ಪ್ರೀತಿ ಏನಂತ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಾಯಿ ரொம்ப திட்ட மாட்டாங்க இல்லையா? ತಾಯಿ ಬೈಯೋದಿಲ್ಲಲ್ಲ. ತಾಯಿ ரொம்ப தேற்றி, ತಾಯಿ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸಿ, ಒಣ್ಣಾವದು ಬಿಡುಪಾ, ಏನಾಗಲ್ಲ, ಫೇಲ್ ಆದ ಆಯ್ತು, ಫೇಲ್ ಆಗ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸದ್ಗೀತ್ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಡ, ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ನೆಮ್ಮದಿ ಮನೇಲಿರೋ. ಅಮ್ಮவுடைய அன்பு அவ்வளவுதான். ತಾಯಿ ಪ್ರೀತಿ ಹಾಗೇನೆ. ನನ್ನ ಅಪ್ಪ அப்படி ಹೆಂಗ ಬೆಲ್ಟ್ ಹೆಂಗ ಆಮೇಲೆ ಫೇಲ್ ಆಯ್ತು ಅಂದಾನ. புரியுதா? ತಾಯಿ ತಂದೆ ಹಂಗಲ್ಲ, ಫಸ್ಟ್ ಬೆಲ್ಟ್ ತಗೊಳ್ತಾರೆ, ಹೆಂಗ್ ಫೇಲ್ ಆದ ಅವನು ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕ್ತಾರೆ. அதனாலதான் இங்க ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைன்னு இயேசு சொல்ல. ಅದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ ಒಂದು ತಾಯಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ರಂತೆ. இங்க அம்மா இருந்தா ಫಸ್ಟ್ சோறு தான் போடுறது. ಇಲ್ಲಿ ತಾಯಿ ಏನಾದ್ರೂ ಇದ್ರೆ ಖಂಡಿತ ಬರ್ತಿದ್ದಂಗ್ಲೇ ಊಟನೇ ಕೊಟ್ಟಿರ್ತಿದ್ಲು. அந்த பையன் வருத்த பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அண்டாவை முதல்ல ஒரு பிரியாணி போட பையனுக்கு. ಮಗ ಬರ್ತಿದ್ದಂಗ್ಲೇ ಅಲ್ಲಿ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕೊಂಡ್ ಬಾ ಮಗನಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ಲು. அப்பா எப்பவுமே உங்க அத்தாரிட்டி மிஸ் பண்ணிக்க அத பாக்குறாரு. ಅಪ್ಪ ಯಾವತ್ತು ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರ ನೀವು ಕಳ್ಕೋಬಾರ್ದು ಅನ್ನೋದನ್ನೇ ನೋಡ್ತಾ நீ ಇರ್ತಾರೆ. வேலைக்காரன் அல்ல, ನೀನು ಕೆಲಸಗಾರನಲ್ಲ, நீ அடிமைகள் அல்ல, ಗುಲಾಮನಲ್ಲ. நீ இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ನೀವು ಯಾವತ್ತು ಯೇಸುವನ್ನ அவருடைய ಸ್ವೀಕರಿಸಿದೀಯೋ பிள்ளைகளா உங்களை ಅವರ மாத்திருக்கிறார். ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು உங்க வஸ்திரங்களை மாத்திருக்கிறார். ವಸ್ತ್ರಗಳನ್ನ உங்க மேல வெளிச்சம் இருக்கிறது, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬೆಳಕಿದೆ, உங்க மேல ஜீவன் இருக்கிறது, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಜೀವವಿದೆ, உங்க மேல கிருபைகள் இருக்கிறது. ಕೃಪೆ ಇದೆ. சாதாரணமானவர்கள நீங்க எல்லாம். ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. அதான் ஆண்டு உங்களை பார்க்கும்போது, ಅದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ இப்ப இருக்க நிலைமை பார்க்க மாட்டாரு. ಇವಾಗಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. பார்த்தா பேசிட்டே இருப்பாரு. ನಿಮ್ಮ ಅಂತ್ಯವನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, வெளிப்படுத்தல் 3. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இன்னைக்கு ஒரு திருவிருந்து இருக்கு, எல்லாருக்காக பிரேயர் இருக்கு, அதனால சீக்கிரமா முடிக்கணும்னு விரும்புறேன். ಇವತ್ತು ಕರ್ತರ ಭೋಜನವಿದೆ, ಎಲ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ, ಅದರಿಂದ ನಾನು ಬೇಗ ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், லைஃப், லைட், க்ளோரி. நீங்க எப்பெல்லாம் துணி போடுறீங்களோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ಬಟ್ಟೆನ ಹಾಕಿಕೊಳ್ತೀರೋ, உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு துணி இருக்குன்னு மறந்துடாதீங்க. ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ವಸ್ತ್ರವಿದೆ ಎಂಬುದನ್ನ Thank you ಮರೆಯಬೇಡ್ರಿ. Lord for the light. ದೇವರೇ ಬೆಳಕಿಗಾಗಿ Thank ಸ್ತೋತ್ರ. you Lord for the life.
ದೇವರೇ ಜೀವಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. Thank you, Lord, for the glory. ದೇವರೇ ಮಹಿಮೆ ವಸ್ತ್ರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. Life, ಲೈಫ್ first light, ಮೊದಲು ಬೆಳಕು, life, glory. ಗ್ಲೋರಿ, Light, ಲೈಟ್, life, ಲೈಫ್, glory. ಗ್ಲೋರಿ, Light, ಲೈಟ್, life, ಲೈಫ್, glory. ಗ್ಲೋರಿ. பிசாசுக்கு உங்க ஜீவன் அழிக்கணும்னு விருப்பம் இல்ல இல்ல அவனுக்கு. ಸೈತಾನನಿಗೆ ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನ ನಾಶ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದ ಉದ್ದೇಶ ಏನಿಲ್ಲ. ವಸ್ತ್ರத்தை அழிக்கணும்னு விருப்பம். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರವನ್ನ ಕಿತ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದಿದೆ ಅವನಿಗೆ. உங்க வஸ்திரத்தை எடுத்துட்டா ನಮ್ಮ ಬಟ್ಟೆನ ಅವ್ನ್ ಕಿತ್ಕೊಂಡ್ರೆ நீங்க ஜீரோ ஆயிடுவீங்க நல்லா தெரியும். ನೀವು ಝೀರೋ ಆಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் போன உடனே கைதிகள் போன என்ன பண்றாங்க, வெச்சு பட்ட குத்கோ. புரியுதா? மனுஷன் கோவம் எங்க வருது? சண்டை போட்டு பாத்துறீங்களா? ரோடಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡಿರೋರು ನೋಡ್ತೀರಾ? ಮನೆ ಜಗಳ ನೋಡಿದೀರಾ? ಫಸ್ಟ್ ಎಲ್ಲಿ ಕೈ ಹಾಕ್ತಾರೆ ಹೇಳಿ? ಬಟ್ಟೆನ ಕಿತ್ತಾಕ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ ಕಿತ್ತಾಕದ್ ಯಾವ್ದನ್ನ? ಬಟ್ಟೆ. ಅದು ಸೈತಾನ್ ಕೆಲಸ. ಅದೇ ಸೈತಾನ್ ಉದ್ದೇಶನೇ ಏನು? ಬಟ್ಟೆನ ಕೀಳೋದು, ಅವಮಾನ ಮಾಡಬೇಕು. ಬಟ್ಟೆ ತೆಗೆಯೋದನ್ನ ಅರ್ಥ ಏನು? அவமான ಮಾಡೋದು. பைபிள் சொல்லுது, கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக உங்களுக்காக ನಿರ್ವಾಣமாய் தொங்கினார். ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದವರಾದ್ರು. ஹல்லேலூயா. உங்களுக்கு சின்ன சின்ன சிம்பிள் மெசேஜ் போதும் நினைக்கிறேன். இனிமே நிறைய வேண்டாம். நல்லா வர்ஷிப் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். சிலுவையில ஏசனானாராம். ஆண்டவர் ನಿರ್ವಾಣமாய் தொங்கினார். ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಯೇಸು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ಏನ್ ನಿರ್ವಾಣமா ತೊಂಗಿನಾರು? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಹಾಕಿದ್ರು? எனக்கு ಜೀವನುಳ್ಳ ವಸ್ತ್ರ ತರುವುದು. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಬೆಳಕಿನ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿ. எனக்கு ஒளியின் வஸ்திரம் தருவது. ನನಗೆ ಬೆಳಕಿನ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿನೇ. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போறார். ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ಮತ್ತಾಯ 17ನೇ ಅಧಿಕಾರದ ವಾಸ್ತವ தெரியும். ಮತ್ತಾಯ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಅವರ ವಸ್ತ್ರಂ ವೆಣ್ಮೆಯಾಯಿ ಮಾರಿ. ಅವರ ವಸ್ತ್ರವೇ ಬೆಳ್ಳಗಾಯ್ತಂತೆ. ಅವಳ ಮಹಿಮೆ, ಅಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆ ಇತ್ತು. ಮಹಿಮೆ நிறைந்த தேவன், ಮಹಿಮೆ ತುಂಬಿದ ದೇವರು எனக்காக உங்களுக்காக ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ನಿರ್ವಾಣமாய் தொங்கினார். ಅವರು ಬೆತ್ತಲಾಗಿ ತೂಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ರು. அதுதான் அன்பு. ಅದುವೇ ಪ್ರೀತಿ. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18ನೇ ವಚನ ವಾಸಿங்க. 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்புல குடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் ವಸ್ತ್ರத்தை ಕೇಳುಂಡಾರ ಆಂಡವರ್. ನಿನ್ನ ಬೆತ್ತಲೆಯನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೇಳ್ಕೊ. ಬಿಳಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி சபைக்கு ஆண்டவர் சொல்றார். ಕಡೆದಾಗಿ ಸಭೆಗೆ ಹೇಳ್ತಾರೆ, அப்ப சபை கடைசி நாட்கள்ல மகிமை இழந்துருச்சு. ಸಭೆಯು ಮಹಿಮೆಯನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ್ಬಿಡ್ತು. அதான் இன்னைக்கு ஆமென் சபை ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. ಇವತ್ತು ಸಂಸ್ಥೆಗಳಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ஒரு ಆರ್ಗನೈಸೇಷನ್, ஒரு ಮಂಡಳಿ, ಎಲ್ಲ ಗುಂಪು ಸೇರೋಣ, ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡೋಣ, ಆಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡೋಣ, ಚೀಟಿ ಮಾಡೋಣ, ಆಮೇಲೆ ಇಬ್ರಿ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಆಯ್ತು. ಮಗಿಮೆ ಎಳೆದಿಚ್ಚಿ ಸಭೆ. ಇವತ್ತು ಸಭೆಗಳು ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾವೆಲ್ಲ ಕೂಡ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕಾಸೆಲ್ಲ ಸೇರಿಸ್ಕೊಂಡು ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರದಲ್ಲಿ ಒಂದು ಇದ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಒಂದು ಮಂಡಳಿ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. அப்ப ஆண்டவர் வசனம் சொல்லுது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, என்னிடத்தில் ವಸ್ತ್ರத்தை ಕೇಳು, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೇಳಿಕೋ. ಅದಾದ இந்த வருஷம், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾಬೇಸಿನ ಜಪங்களை செய்யுங்க, ಯಾಬೇಸಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿ, ಎನ್ ಎಲ್ಲೆகளை ವಿರಿವಾಕು, ನನ್ನ ಎಲ್ಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸು, ಎನ್ ಎಲ್ಲೆகளை ವಿರಿವಾಕು, ನನ್ನ ಎಲ್ಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸು, ಎನ್ ಎಲ್ಲೆகளை ವಿರಿವಾಕು, ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಎಲ್ಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸು, ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು, ನನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು. நீங்க தான் விரும்பணும், ನೀವು ಅದನ್ನ ಇಷ್ಟಪಡಬೇಕು, விரும்புறீங்க, ಇಷ್ಟಪಡಬೇಕು, ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು, ನನ್ನನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು. ಜನಗಳು உங்களை பாக்கும்போது ಸ್ಪೆಷಲ್ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್, ಜನಗಳು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ ಇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಅಂತ ತಿಳಿಯಿರಿ. படிக்காதவன் ஒண்ணுக்கு ஓதாத எதுக்குமே இல்லன்னு நினைச்சோம், இவனை இவ்வளவு ஆண்டவர் யூஸ் பண்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க வாய் திறந்து கேட்கறதுனால ஆண்டவர் செய்வார். ಓದಿಲ್ಲ, ಇವನು ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ವಿ, ಆದ್ರೆ ಇವನು ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನಲ್ಲ ಅಂತ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರ್ತೀರಿ. ಮಾರ್ಚ್ ಮಾಸ அப்படின்னா, ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಂದ್ರೆ ಒಂದು ಸ್ಟೆಪ್ எடுங்க. ಮಾರ್ಚ್ ಫಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಮಾರ್ಚ್ ಲೆಫ್ಟ್ ರೈಟ್ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮಾರ್ಚ್ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ, ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಚ್ ಪಾಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬನ್ನಿ, ಮುಂದೆ ಬನ್ರಿ, ಸಾಕು. ಆಮೇಲೆ
ದರಿದ್ರ ತಿನ್ಗಳು ಸಾಕು. ಎಲ್ಲ ದೇವಚಿತ್ತ ಬ್ರದರ್, ಎಲ್ಲ ದೇವಚಿತ್ತಾನೇ ಏನು, ನೀವು ಮಹಿಮೇಲೆ ಇರ್ಬೇಕು. ಆಮೆನ್. ದೇವಚಿತ್ತ ಏನು, ನೀವು ಕಳ್ಕೊಂಡ ಅಧಿಕಾರ ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು. ಆಮೆನ್. அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து அந்த சமுத்திரத்தை பார்த்து நிறுத்துன்னு சொல்றாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಸಮುದ್ರ ಬೋರ್ಗರಿ ಅದನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ மரத்தை பார்த்து பேசுறாரு, மரம் காஞ்சி போகுது. ಮರವನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಮರವು ಒಣಗಿ ಹೋಗ್ತದೆ. ಅವ್ರು பெரிய வல்லமை காட்டுறதுக்காக அதை செய்யல. ಅವ್ರು ಏನೋ ತನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನ ತೋರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சீடருக்கு சொல்றாரு, ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நீங்க இப்படி இருக்க வேண்டியவங்க, ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕಾದವರು. ஆதாம் பாவம் செஞ்சதுனால ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡಿದ ಕಾರಣ அதை இழந்துட்டான். ಅದನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ. நான் உங்களுக்காக கல்வரி சிலுவையில பாவியாக போறேன். ಆದ್ರೆ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಾಪಿಯಾಗಿ மீண்டும் அந்த அதிகாரம் உங்களுக்கு நான் தருவேன். ನಾನು ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. மீண்டும் அந்த அதிகாரம் தருவேன். ನಾನು ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. அதுதான் வீட்டை நீங்க தான் ಸೃಷ್ಟಿ பண்ணணும். ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನ ನೀವೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಬೇಕು. வீட்ல ஆசீர்வாத பேசணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನ வீட ಬ್ಲೆಸ್ ಮಾಡಬೇಕು. பண்றேன் இயேசுவின் நாமத்தில். ಮನೆಯನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ சொல்ல ಹೇಳಿ. சொல்ல சொல்ல பாருங்க அப்படியே ಸೃಷ್ಟಿ ஆயிடும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ 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 ಅದು ಸೃಷ್ಟಿ என் ಆಗ್ತದೆ. வீட்ல ஆசீர்வாதம் தங்கும். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ என் ಇರ್ತದೆ. வீட்ல சமாதானம் ನನ್ನ தங்கும். ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ நான் நாளுக்கு ಇರ್ತದೆ. நாள் பெருகுவேன். ನಾನು ದಿನೇ ದಿನೇ ಅಭಿವೃದ್ಧಿ என் வீட்ல ಆಗ್ತೇನೆ. வியாதி இருப்பதில்லை. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಯಿಲೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. இப்ப நீங்க தான் கடவுள். இப்ப நீங்க கடவுள் மாதிரி இப்ப நீங்க ಈಗ ನೀವು ಒಂದು ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. தேவன் வார்த்தை பெற்றவர்கள் எல்லாம் தேவர்களாம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡರೋ ಅವರು ದೇವರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. அப்போ அதனால தான் எந்த மிருகம் பேசாது. ಅದರಿಂದ ಯಾವ ಪ್ರಾಣಿಗಳು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. நானும் நீங்களும் ஏன் பேசுறோம் அப்படின்னா, ನಾವು ನೀವು ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ தேவன் பேசுகிறவர், ದೇವರು ಮಾತಾಡುವಾಗ அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பேசுகிறவர்கள். ಆತನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಕೂಡ ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த சரீரத்தை பாத்தீங்க பேசணும். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನ ನೋಡಿ ನೀವು எல்லாத்துக்கும் ಮಾತಾಡಿಕೊಳ್ಳಿ. நான் சாயதில்லை. ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬೇಕು, ಬಾಯಿ ತೆರೆದು ನೀವು ಹೇಳಿ, ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ நான் ಅಂತ. சாக மாட்டேன். ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ. சாயதில்ல. ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ. எப்போ அதிகமா சொல்லணும் தெரியுமா? ಯಾವಾಗ ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು? எப்போ உடம்பு சரியில்லாம பாருங்க, ಯಾವಾಗ ಮೈ ಹುಷಾರಿಲ್ದೆ ಇರ್ತದಲ್ಲ, அப்பதான் நீ நிறைய பேசணும். நான் சாயலாம், நான் சாயலாம். அல்லேலூயா. ஹalleluya. முதல்ல கையெல்லாம் ஷேக் ஆகுது, சத்துக்கு போயிடுறேன். அம்மி நீ எங்க மண்ணு பண்றீங்க உஷார், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ಅಯ್ಯೋ ಕೈಯೆಲ್ಲ ಶೇಕ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ನಾನ್ ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂತ நான் ಹೇಳ್ಬೇಡಿ. சாயதில்ல. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ, ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ. சாயோதில்ல. ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ. சாயல் பத்து நினைக்கிறீங்க. ಸಾಯೋದಿಲ್ಲ. ನಾನ್ ಸಾಯುವುದಿಲ್ಲ. ಸಾಯೋದಿಲ್ಲ. ಸಾಯುವುದಿಲ್ಲ. ಜೀವದಿಂದಿದ್ದು ಜೀವದಿಂದ ಇದ್ದು ಯೆಹೋವನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಯೆಹೋವನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. ಸಾರುತ್ತಾ ಇರುವೆನು. உங்க வண்டி மேல கை வச்சு பிளஸ் பண்ணோம். ನಿಮ್ಮ ಗಾಡಿ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಅದನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. நான் 2 வீலர் வச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், 2 ವೀಲರ್ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತೆ ಮೈಲೇಜ್ ನಿಮ್ದು ಗಾಡಿ? ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತೆ ಮೈಲೇಜ್ ಅಂತ ನಮ್ ಕೇಳ್ತಿದ್ರು. ಗಾಡಿ ಮೈಲೇಜ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ, ಆಶ್ವಾದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாயில எப்பவுமே மைலேஜ் சொல்றதே இல்ல. ಯಾವತ್ತು ಮೈಲೇಜ್ ಇಷ್ಟು ಅಂತ ನಾನು ಹೇಳೇ ಇಲ್ಲ. ಚೆಕ್ பண்ணல, ಅದು ಚೆಕ್ ಪೂರ್ಣ ಚೆಕ್ ಮಾಡಿಲ್ಲ, பண்றதும் இல்ல, ಚೆಕ್ ಮಾಡೋದು ಇಲ್ಲ. கார்கோ அவ்வளவுதான், ಕಾರ್ಗುನು ಆಶ್ವಾದ ಹೋಯ್ತು இருக்குது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಭೆ ಹೆಂಗ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ? ಆಶ್ವಾದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವ್ ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದೀವಿ, ಆಶ್ವಾದಾಗಿದ್ದೀವಿ. எப்போ 2 பேர் 3 பேர் விசுவாசம் இருக்கும்போது சொல்ல ஆரம்பிச்சு. ಯಾವಾಗ ಹೇಳ್ದೆ 2-3 ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಆಮೇನ್ ஒண்ணுமே இல்ல, ಏನು ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. எல்லாம் கேட்பாங்க, நான் விசுவாசம் சொல்லி கொடுப்பேன். ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. யாராவது உங்களை எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ರಿ. இல்ல பிரதர், ಇರೋದನ್ನ ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ பிரதர், இருக்குதானே சொல்லணும். இருக்கிறது சொல்றதுக்கு விசுவாச தேவை இல்ல, இல்லாதது சொல்றதுதான் விசுவாசம் வேணும். ಇರೋದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಬೇಕು. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வெளிச்சத்தை வெள்ளை வஸ்திரத்தை கேளுன்றார். ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೇಳಿಕೋ. அதனால இந்த வருஷம் மகிமையின் வருஷம், ಈ ವರ್ಷ ಮಹಿಮೆಯ ವರ್ಷ, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇದೆ. மகிமை என்ன தெரியுமா? ಮಹಿಮೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? யங் ஆயிடுவீங்க. ನೀವು ಯೌವನ ಬರ್ತದೆ. பாடி பார்ட்ஸ் ஏதாவது வீக் ஆயிட்டு ஏதாவது போயிட்டு நினைக்காதீங்க, அதெல்லாம் புதுசாயிடும். ನಿಮ್ಮ ಬಾಡಿಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಅಂಗ ಹಾಳಾಯ್ತು ಅಂತ ನೆನೆಸ್ಬೇಡಿ, ಅದೆಲ್ಲವೂ ಹೊಸದಾಗ್ತದೆ. 4 நாள் ஆச்சு லாசர் சத்து. 4 ದಿನ ಆಗಿತ್ತು ಲಾಜರನ್ ಸತ್ತು. அப்போ ஆமீன் மரியாள் சொல்றா, சத்து 4 நாள் ஆயிடுச்சு, ஸ்மெல் வரும். ಮರಿಯಲ್ ಹೇಳ್ತಾರೆ, ಸತ್ತು 4 ದಿನ ಆಗಿದೆ, ಇನ್ನ ವಾಸನೆ ಬರ್ತದೆ. நீ விசுவாசித்தார். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ தேவனை காண்பாய் அல்ல, ನೀನ್ ದೇವರನ್ನ ನೋಡ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, தேவனுடைய மகிமை, ನೀನು ಮಹಿಮೆಯನ್ನ தேவனுடைய மகிமை காண்பாய். ಕಾಣುವೆ. பாருங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சா? ನೋಡಿ, ಆ ಫ್ರೆಶ್ನೆಸ್ ಬಂತು. சத்து 4 நாள் ஆயிடுச்சு, ಸತ್ತು 4 ದಿನ ಆಗಿದೆ, ஊரெல்லாம் வந்துட்டு இருக்கோம்.
ನೋಡಿ ಹುಳನೇ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ಆದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿತ್ತು. அன்னைக்கு நடந்த அதே தேவன் இன்னைக்கும் செய்ய வல்ல. ಅವತ್ತು ಮಾಡಿದ ಅದೇ ದೇವರು ಇವತ್ತು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. நம்புறீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya.